இன்றைக்கி மோர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணி ரெடி ஆகிடுச்சிங்க. கருவேப்பிலை ஒரு பொடி எடுத்து வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்துங்க நம்ம பார்க்குறது கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி கொஞ்சம், இஞ்சி கொஞ்சங்க. இந்த 3 அரைக்க தாங்க யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு மூடிங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த காரமே எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சுங்க. ஒரு கடாயை வச்சு அதில் வந்து 1 கப்பு தண்ணி நான் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெள்ளை பூசணியை போட்டு ஒரு கொதி வர வைக்கணுங்க. அதுக்குள்ளார கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சா சீக்கிரமாக வெந்துடுங்க ஆவியிலேயே. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் வந்து அரைக்கணுங்க. அப்படியே குறன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. பூசணி வந்துருச்சான்னு சைடாக பார்த்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோரை வந்து தயிராக ஊற்றவே கூடாதுங்க. மோராக தான் பண்ணி ஊற்றணுங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டுறணுங்க. கொதி விட்ட பிறகு அதுக்கு தேவையான உப்பு ஊற்றிட்டு அரைச்சி மோரை ஊற்றினா நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிருங்க. ரொம்ப கொதிக்கலாம் விட்டுறாதீங்க. அதை கடைசி ஃபைனல் டச் வந்து தாளிப்பு தாங்க. தேங்காய் எண்ணெயில் வறுத்து போடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்